கடந்த ஒரு வார காலமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இறையாண்மை மிக்க ஈரான் நாட்டின் மீது கொடுமையான போரை தொடுத்திருக்கிறது. போர் கூடாது, இறையாண்மை மிக்க நாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட 140 கோடி மக்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாடு, ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாவற்றுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் ஒரு பகுதி போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவை உடனடியாக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எரிவாயு, மிக அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்றாகிவிட்ட எரிவாயு இருப்பை வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வே இல்லாமல் மத்திய அமைச்சர்கள் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இல்லை, விநியோகிக்கிறோம் என்று பொய்யாக சொல்கிறார்கள். ஆனால் மும்பையில் 50% ஹோட்டல்கள் மூடப்பட்டுவிட்டது, பெங்களூரில் மூடப்பட்டுவிட்டது, கோவையில் இன்றோ நாளையோ கிட்டத்தட்ட எல்லா உணவகங்களும் மூடப்படக்கூடிய அபாயம். இதை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சாதாரண மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஒன்றிய அரசனுடைய இந்த அலட்சியம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு கைகோர்த்ததனுடைய விளைவு, ரஷ்ய தேசம் நமக்கு எல்லாவற்றையும் நம்முடைய பணத்தில் வழங்கி கொண்டிருந்தது. அமெரிக்காவினுடைய நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து அதை நிராகரித்ததனுடைய விளைவு மொத்த இந்தியாவும் இன்று கையேந்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய ஆபத்து என்பது சாதாரணமானது அல்ல. நாடு தழுவிய பிரச்சனை, உலகம் தழுவிய பிரச்சனை. பாலஸ்தீனத்தின் மீது போர் நடத்துகிற போது, ஈராக்கின் மீது போர் நடத்துகிற போது உலகம் இவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகவில்லை. ஆனால் ஈரான் என்கிற நாட்டின் மீது கை வைத்ததனுடைய விளைவு சிலிண்டர் விநியோகம் முற்றாக தடைபட்டு இருக்கிறது. ஒன்றிய அரசு எல்லா பொய்யான வாக்குறுதிகளையும் நிறுத்திவிட்டு உடனடியாக சிலிண்டர் கொள்முதல் செய்து நாடு முழுவதும் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது.